முன்னொரு சமயம் உலகத்தையும் சுற்றி வந்துட்டு இருந்த நாரத முனிவர் பூலோகத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் பூலோகத்தில் இருந்த மக்கள் எல்லாமே ஒரு பெண்ணை பற்றியும் அந்த பெண்ணோட கற்பின் திறனை பற்றியும் அவங்க தன் கணவரையே கடவுளாக நினச்சி வாழ்ந்து வந்துட்டு இருந்ததை பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி யார் அந்த பெண் இப்படி மக்கள் எல்லாமே அவளோட கற்பை பற்றியும் அவளோட கற்பின் சக்தியை பற்றியும் இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்களே, அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி அவர் விசாரிக்கிறாரு. அப்போ தான் அவர் தெரிய வருது, தென் திசையில் வாழ்ந்து வந்த அத்திரி மகரிஷியோட மனைவியான அனுஷை தான் அந்த கற்புக்கரசி அப்படின்னு சொல்லி. அனுஷை யாரு அப்படின்னா, அத்ரி மகரிஷியை தன் கணவரை கடவுளாக நினச்சி அவங்க எந்நேரமும் பதிவிரத்தில் இருக்கிறவங்க. அவங்க ஒரு மிகச்சிறந்த கற்புக்கரசியாக இருந்தாங்க. அந்த கற்பின் சக்தியால் அவங்களால பஞ்சபூதத்தையும் தன்னோட கட்டுக்குள்ளே வச்சிருக்க முடிஞ்சு. அவங்க நினச்சி சூரியனை உதிக்க சொன்னால் உதிப்பாங்க, மறைய சொன்னால் மறைய வைப்பாங்க, மழை வரணும்னு சொன்னால் மழை வரும், மழை வேண்டான்னு சொன்னால் மழை நிற்கும். இது மாதிரி பஞ்சபூதங்களையும் தன்னோட கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இந்த சக்தியெல்லாம் எப்படி அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அது எல்லாமே அவங்களோட கற்பின் சிறப்பு தான். தன் கணவனையே கடவுளாக நினச்சதுனால அந்த கற்பின் கரசியாக இருந்த அவங்களுக்கு அந்த கற்பின் சிறப்புனால அவங்களுக்கு இவ்வளோ சக்திகள் வந்திருக்கு அப்படின்னு நாரத முனிவர் கேள்விப்பட்டார். இதை கேட்ட உடனே நாரத முனிவர் நம்ம அனுஷையை பார்த்தே ஆகணும், உண்மையிலே அவங்களுக்கு இவ்வளோ சக்தியா, அவங்க அவ்வளோ சிறந்த கற்புக்கரசி அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் ஆசைப்பட்டு நேராக அத்திரிவனத்துக்கு போகிறாரு. அங்கே அத்திரி மகரிஷியோட ஆசிரமத்தில் இருந்து அனுஷையை ஓரமாக ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. பார்த்தா அவர் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இருக்குது. அவங்க தன் கணவரையே அந்த மகாவிஷ்ணுவாக பாவிச்சு தன் கணவரே கடவுளாக அவங்க வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கணவரோட வணங்கி அவங்க பதிவிரதமாக இருக்கிறதுனால தான் அவங்க கற்பின் திறன் அப்படிங்கிறது இவ்வளோ சிறப்பாக இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே கட்டுப்படுது. இப்படிப்பட்ட கற்புக்கரசி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லி அந்த நாரத முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த அனுஷையோட கற்பு திறனை பற்றியும் இவங்களோட கற்பின் விரதத்தை பற்றியும் நம்ம தேவலோகத்துக்கு போய் அங்கே இருக்கிற மங்கைகள்கிட்ட போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. நாரத முனிவர் அனுஷையோட கற்பின் சிறப்பை பற்றியும் அவங்களோட பதிவிரதத்தை பற்றியும் அவங்க தேவலோகத்தில் போய் அங்கே இருக்கிற பெண்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வமாக நேராக தேவலோகத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்குறப்ப தான் ஒரே ஆச்சரியம். என்ன அப்படின்னா, முப்பெருந்தேவியர்களான சரஸ்வதி, லட்சுமி, அப்புறம் பார்வதி அப்படிங்கிற 3 பேரும் ஒரே இடத்துல இருந்து அவங்க எதையோ பற்றி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நாரத முனிவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த முப்பெருந்தேவியர்களையும் வணங்குறாங்க. வணங்கின உடனே அந்த முப்பெருந்தேவியர்களும் நாரத முனிவரை பார்த்து, என்ன நாரத முனிவரே இன்னைக்கு என்ன செய்தியோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாரத முனிவர் நான் பூலோகத்தில் ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த பெண்ணோட பேர் அனுஷை, இவங்க அத்திரி மகரிஷியோட மனைவி. இவங்களோட கற்பின் சிறப்பு அப்படிங்கிறது வாயில சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய கற்புக்கரசியாக இருக்காங்க. அவங்களோட பதிவிரதத்துக்கு நிகராக யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களோட சக்திக்கு அந்த கற்பின் சிறப்புனால அவங்க பஞ்சபூதியை தன்னோட கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் அனுஷையோட சிறப்புகளை பற்றி அவர் பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த முப்பெருந்தேவியர்களும், அப்போ அனுஷை எங்களை விட சக்தி வாய்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்றாங்க, அனுஷை ஒரு கற்புக்கரசி, அவங்களோட கற்பின் சிறப்பு முன்னாடி நீங்களாம் நிற்கவே முடியாது, அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே முப்பெருந்தேவியர்களும் அவங்க ஒரு கோபமா நாரத முனிவர் பார்த்து சொல்றாரு, அப்படி என்ன அனுஷை கிட்ட சிறப்பா இருக்கு, எங்க கிட்ட இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நாரத முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் கையில ஒரு இரும்பு வேர்க்கடலையை எடுத்து அந்த முப்பெருந்தேவியர்கள்ட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே முப்பெருந்தேவியர்கள் கேட்குறாங்க, இந்த இரும்பு வேர்க்கடலை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாரு, இந்த இரும்பு வேர்க்கடலையை எனக்கு வறுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே முப்பெருந்தேவியர்களும் அதிர்ந்து போகிறாங்க. என்னடா இது, இரும்பு வேர்க்கடலை எப்படி வறுத்து தர முடியும், இது முடியாத காரியம், இதை எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வேர்க்கடலையை திரும்ப நாரதர்கிட்ட கொடுக்குறாங்க. நாரதர் அந்த இரும்பு வேர்க்கடலையை வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, இதுவே நான் நேராக போய் அனுஷைட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா அவரோட கற்பின் திறமைனாலேயும் அது சக்தினாலேயும் இந்த இரும்பு வேர்க்கடலையே வறுத்தே கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த முப்பெருந்தேவியர்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஏற்படுது. அது எப்படி இரும்பு வேர்க்கடலையே வறுத்து தர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இருங்க, நான் போய் வறுத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லி நாரத முனிவர் நேராக பூலோகத்துக்கு வராரு. பூலோகத்துக்கு வந்த நாரத முனிவர் நேராக அத்திரிவனத்துக்கு போய் அத்திரி மகரிஷியோட ஆசிரமத்தில் இருந்து அனுஷையை பார்த்து வணங்குறாரு. நாரத முனிவரை பார்த்தோன்னே அனுஷா தேவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. வாங்க நாரத முனிவரே, உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாரத முனிவர் ஒன்றுமே பேசாமல் அவர் கையில் இருந்த இரும்பு வேர்க்கடலை நேராக அனுஷா தேவிட்ட கொடுக்குறாங்க. இந்த வேர்க்கடலையை எனக்கு வறுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அனுஷியா கொஞ்சம் கூட மனசு தளராமல் அவங்க எதுவுமே யோசிக்காமல் நேராக அவங்க சமையல் அறைக்கு போய் அவங்க இரும்பு வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு அவங்க தயாராகிறாங்க. அவங்க
மனசில் தன் கணவரை மனசில் நினச்சிக்கிறாங்க. என்கிட்ட ஒரு முனிவர் வந்து ஒரு உதவின்னு சொல்லி கேட்டிருக்காரு, அந்த முனிவர் கேட்ட உதவியை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் எனக்கு அருள் கொடுக்கணும்னு சொல்லி அத்திரி மகரிஷியை பரிபூர்ணமாக மனசில் நினச்சி அவங்க இரும்பு வேர்க்கடலையை வறுத்து நாரத முனிவர்கிட்ட கொடுக்குறாரு. இதை வாங்கினோடனே நாரத முனிவர் ரொம்ப சந்தோஷமாக அனுஷையை வணங்கிட்டு திரும்ப தேவலோகம் போகிறாங்க. போய் 30 தேவியர்களை பார்த்து அந்த இரும்பு வேர்க்கடலை கொடுக்குறாங்க. அதை வாங்கினோடனே 30 தேவியர்களும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அது எப்படி ஒரு இரும்பு வேர்க்கடலை வேக வச்சு வறுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் வந்து அனுஷையோட கற்பின் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களால் முடியாத விஷயத்த அவளோட கற்பின் சிறப்புனால அவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க. இப்பயாவது புரியுதா? அனுஷை வந்து கற்பில் சிறந்த கற்புக்கரசி அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் கேட்குறாங்க. அப்பயும் வந்து 30 தேவியர்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி இந்த இரும்பு வேர்க்கடலை வறுக்கிறதுல ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ஏதோ மந்திர சக்தியால் அவங்க வறுத்துட்டாங்க, அதனால அவங்க மிகப்பெரிய கற்புக்கரசி அப்படிங்கிறலாம் எங்களால் ஒத்துக்க முடியாது. அவங்க உண்மையிலே மிகப்பெரிய கற்புக்கரசி அப்படின்னா அதை நான் பரிசோதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நாரத முனிவருக்கு முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா மும்மூர்த்தியை பரிசோதித்து அவங்க கிட்ட இருந்து சாபங்கள் பெற்றா கூட அதை ஏதோ ஒரு வழியில் நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். ஆனால் ஒரு கற்புக்கரசிகிட்ட இருந்து ஒரு சாபத்தை வாங்கணும் அப்படின்னா அது நெருப்பு மாதிரி சாபம் பட்ட நிமிஷமே நம்மளை சுட்டி எரிச்சிடும். அதுலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. ஐயோ, இந்த விளையாட்டுக்கு என்ன கூப்பிடாதீங்க, நான் வரலை அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் பயந்து ஓடுறாரு. அப்போ 30 தேவியர்களும் நாரதரை பார்த்து, நில்லுங்க நாரதரே, நீங்களே ஓடினீங்க அப்படின்னா யார் தான் அவங்கள வந்து பரிசோதிக்க முடியும், அதையாவது நீங்கள் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தான் நாரத முனிவர் வந்து அவர் 30 தேவியர்கள் பார்த்து சொல்கிறாங்க, என்னால் இதை முடியாதுப்பா, என்னால் கற்புக்கரசியோடலாம் விளையாட முடியாது, நீங்கள் தானே சிறந்தவங்களாச்சே, உங்களோட கணவர்கள் தான் மிகப்பெரிய மும்மூர்த்திகளாச்சே, அந்த மும்மூர்த்திகளை வச்சு நீங்கள் அனுஷையை பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு உடனே வேகமாக ஓடி போகிறாரு. இதை கேட்ட உடனே 30 தேவியர்களும் அவங்க கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க. ஆமாம், அனுஷையோட கற்பு திறனை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு நாரத முனிவரை நம்ம ஏன் கூப்பிடணும்? நம்மளோட கணவர்களான மும்மூர்த்திகள் தானே சிறந்தவங்க, அவங்களோட சக்திக்கு மிகுந்தவங்க யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவங்கள வச்சே நம்ம பரிசோதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க யோசித்து அவங்களோட கணவர்களை மனசில் நினைக்கிறாங்க. அவங்க நினச்ச மாத்திரத்தில் அந்த மும்மூர்த்திகள் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. 30 தேவியர்களும் மும்மூர்த்திகளை பார்த்த உடனே வணங்கி அவங்க வந்து இது மாதிரி பூலோகத்தில் அனுஷை அப்படின்ற ஒரு பெண் இருக்கா, அந்த பெண் வந்து சிறந்த கற்புக்கரசின்னு சொல்கிறாங்க, அவங்களோட கற்பை பரிசோதனை பண்ணணும், அதுக்கு நீங்கள் 3 பேருமே தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுறாங்க. இதை கேட்ட உடனே மும்மூர்த்திகள் அதிர்ந்து போகிறாங்க. இந்த மும்மூர்த்திகளும் 30 தேவியர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அனுஷையோட கற்பை பரிசோதிக்கிறதுக்கு அவங்க பூலோகம் போனாங்களா, என்ன ஆச்சு, அனுஷையோட கற்பை பரிசோதிச்சாங்களா, அனுஷை சிறந்த கற்புக்கரசி அப்படிங்கிறத நிரூபிச்சாங்களா அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாரதர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே 30 தேவியர்களும் அனுஷையோட கற்பு திறனை வந்து பரிசோதிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க மும்மூர்த்திகளை வர வச்சாங்க. மும்மூர்த்திகளை பார்த்தோன்னே 30 தேவியர்கள் சொல்கிறாங்க, பூலோகத்தில் அனுஷை அப்படின்ற ஒரு பெண் இருக்காங்களாம், அவங்க சிறந்த கற்புக்கரசி அப்படின்னு நாரதர் என்கிட்ட சொன்னார். அந்த கற்புக்கரசியை நீங்கள் பரிசோதனை பண்ணி அவங்க உண்மையிலே கற்பில் சிறந்தவங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அந்த 3 பேரும் மும்மூர்த்திகளை பார்த்து வணங்கி கேட்குறாங்க. இது கேட்ட உடனே மும்மூர்த்திகள் அதிர்ந்து போகிறாங்க. என்னடா இது, யாரை வேணால் நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துடலாம், ஒரு சிறந்த கற்புக்கரசி நம்ம பரிசோதனை பண்ணோம் அப்படின்னா அந்த விளைவில் இருந்து, அதில் நடக்க போகிற விளைவில் இருந்து நம்ம கூட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தயங்கி நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க நாரத முனிவரை திரும்பி பார்க்குறாங்க. மும்மூர்த்திகள் பார்த்த உடனே நாரத முனிவர் பாவமாக நிற்கிறாரு. ஆஹா, நம்ம சொல்லக்கூடாத விஷயத்தை ஏதோ சொல்லிட்டோம் போல, இந்த மும்மூர்த்திகளோட கோபத்துக்கு நம்ம ஆளாக போகிறோம் போல அப்படின்னு நினச்சி அவர் மனசில் பயத்தோடு நின்றுட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து மும்மூர்த்திகள் சொல்கிறாங்க, 30 தேவியர்களே, எப்போவுமே யார் கூட வேணால் விளையாடலாம், ஆனால் சிறந்த கற்புக்கரசிக்கிட்ட விளையாடவே கூடாது. அப்படி இருக்கிறப்போ அனுஷை வந்து சிறந்த கற்புக்கரசி தான், அவங்களோட கற்போட திறன் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்குது, அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட நம்ம போய் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் சொல்கிறத அந்த 30 தேவிகளும் ஏற்றுக்கிற மனநிலையிலே இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் 3 பேரும் போய் அவங்கள பரீட்சை பண்ணி ஆகணும், அந்த பரீட்சையில் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்களா இல்லையா, அவங்க சிறந்த கற்புக்கரசியாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லி அவங்க வற்புறுத்தி கேட்குறாங்க. வேறு வழியே இல்லாமல் மும்மூர்த்திகளும் நாரதரை கூட்டிக்கிட்டு அவங்க பூலோகத்துக்கு போகிறாங்க. மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே நாரதரை கூட்டிகிட்டு நேராக அத்திரிவனத்துக்கு போகிறாங்க. அங்கே அத்திரி மகரிஷியோட ஆசிரமத்தை கொஞ்சம் தொலைவில் நின்றுட்டு அவங்க அத்திரி மகரிஷியோட ஆசிரமத்தை பார்க்குறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாரு, அந்த ஆசிரமத்தில் தான் அத்திரி மகரிஷியோட மனைவியான அனுஷை இருக்காங்க, அவங்க தான் சிறந்த கற்புக்கரசி, அவங்கள பரிசோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் 30 தேவியர்களும் உங்களை இங்கே வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த 3 பேருமே வந்து அவங்க தயக்கத்தோடு சொல்கிறாங்க, நாரத முனிவரே, நாங்கள் இங்கே நிற்கிறோம், நீங்கள் வேணா போய்
போய் பரிசோதனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாரு, ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாது, மும்மூர்த்திகள் நீங்களே தயங்குறப்போ நான் எப்படி போய் பரிசோதனை பண்ண முடியும், நான் வேணா இங்கே நின்றுக்கிறேன், நீங்கள் 3 பேரும் போய் பரிசோதனை பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா நான் வந்து ஏதாவது உதவி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் சொல்கிறாரு. உடனே மும்மூர்த்திகளும் வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முனிவர்களை போல் வேஷம் அடைஞ்சிக்கிறாங்க. முனிவர்கள் போல் வேஷம் அடைஞ்சிட்டு அவங்க நாரதரை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் முனிவர்கள் மாதிரி இருக்கோம், நாங்கள் நேராக போய் அனுசையோட வீட்டில் போய் அவங்கள பரிசோதனை பண்ணி பார்க்குறோம், அவங்கள வந்து பரீட்சை பண்ணி பார்க்குறோம், அந்த பரீட்சையில் ஏதாவது நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தான் வந்து எங்களை காப்பாற்றணும், நாங்கள் வர வரைக்கும் நீங்கள் காத்துருங்க, ரொம்ப நேரமாயிட்டே போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நேராக உள்ளே வந்து எட்டி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் வந்து அனுசைட்டு பேசி எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மும்மூர்த்திகளை வந்து நாரத முனிவர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க முனிவர்கள் மாதிரி வேஷம் போட்டு நேராக அனுசையை பார்க்கறதுக்கு ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே அனுசை வந்து இந்த முனிவர்களை பார்த்தோன்னே ரொம்ப பணிவாக வணங்கி, முனிவர்களே நீங்கள் இங்கே ஆசிரமத்துக்குள்ளே வரணும், எங்களை வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அனுசையோட வார்த்தையை கேட்டு அந்த முனிவர் இடத்துல இருக்க மும்மூர்த்திகளும் ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ அனுசையை சொல்கிறாங்க, அத்திரி மகரிஷி இப்போ தான் வெளியே போயிருக்காரு, அவர் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பீங்க, உட்காருங்க, நான் உங்களுக்கு உணவு பரிமாறுறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பணிவாக கேட்குறாங்க. அப்போ அந்த 3 பேரும் ஒரு தயக்கத்தோடய நிற்கிறாங்க. அப்போ அனுசை வந்து கேட்குறாங்க, என்ன முனிவர்களே, நான் வந்து உணவு பரிமாறினா நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா, அத்திரி மகரிஷி வந்தால் தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த முனிவர் இடத்துல இருக்க மும்மூர்த்திகளும் இந்த அனுசையை வந்து பரிசோதிக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து தயக்கத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அப்போ அனுசை திரும்ப கேட்குறாங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள், உங்களுக்கு எது வேணுனாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த முனிவர்கள் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அனுசையை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கடும் விரதத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள், அப்படிங்கிறதுனால நாங்கள் உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது சில நிபந்தனைகள் இருக்குது, அந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் ஒத்து எங்களுக்கு உணவு பரிமாறினீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உணவுங்கிறது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அனுசை சொல்கிறாங்க, பரவாயில்ல முனிவர்களே, என்ன நிபந்தனை அப்படிங்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பணிவாக கேட்குறாங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நான் உணவு பரிமாறுறேன், கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த முனிவர் இடத்துல இருக்க மும்மூர்த்திகள் வந்து ஒரு சின்ன சிரிப்போடு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமான விசித்திரமான விரதத்தில் இருக்கோம், அப்படிங்கிறதுனால எங்களுக்கு உணவு பரிமாறுறது அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக தான் இருக்கணும், நீங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால அது ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, வேற என்ன நிபந்தனை இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுசை கேட்குறாங்க. அப்போ அந்த மும்மூர்த்திகள் சொல்கிறாங்க, இல்லை, எங்களுக்கு உணவு பரிமாறுற பெண் வந்து நிர்வாணமாக பிறந்த மேனியாக தான் வந்து பரிமாறணும், அப்போ தான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அனுசை கொஞ்சம் கூட தயங்காமல், சரி இவ்வளோ தானே, நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு வந்து அதாவது பிறந்த மேனியாக வந்து உங்களுக்கு உணவு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க. ஆசிரமத்தின் ஒரு அறைக்குள்ளே போன அனுசை வந்து யோசிக்கிறாங்க, என்னடா இது, இந்த முனிவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, கண்டிப்பாக இவங்க வந்திருக்கிறது நம்மளை பரிசோதனை பண்ணுறதுக்கு தான், அப்படிங்கிறப்போ இவங்க யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க மனசார அத்திரி மகரிஷியை வேண்டுறாங்க. என் கணவரே, என்னோட பதிவிரதத்தில் எனக்கு தெய்வமாக இருக்கக்கூடியது நீங்கள் தான், அப்படிங்கிறதுனால என்னை பரிசோதனை பண்ண வந்திருக்கிற இந்த மூணு முனிவர்களும் யார் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுறாங்க. அப்போது அத்திரி மகரிஷியோட ஆசீர்வாதத்தினால வந்திருக்கிறது மும்மூர்த்திகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அனுசை வந்து ரொம்ப சந்தோஷமா, சரி நான் வந்து பிறந்த மேனியா நான் போய் உணவு பரிமாற போகிறேன், பிறந்த மேனியா வந்து 2 பேருக்கு மட்டும்தான் ஒரு பெண் காட்சி கொடுக்கணும், யார் அப்படின்னா அதாவது தன்னை மணந்திருக்கிற கணவருக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக பிறந்த மேனியா காட்சி கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா தான் வந்து ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பிறந்த மேனியா காட்சி கொடுக்க முடியும் ஒரு தாய் வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அனுசை வந்து யோசிக்கிறாங்க, மும்மூர்த்திகள் வந்து கேட்ட மாதிரி நான் பிறந்த மேனியா அவங்களுக்கு முன்னாடி காட்சி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து என்னோட குழந்தைகளை மாறணும், அதுக்கு நீங்கள் தான் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி அத்திரி மகரிஷியை வந்து அவர் மனசார வேண்டுறாங்க. தன் கணவரோட சக்தியால் அத்திரி மகரிஷியோட ஆசீர்வாதத்தினால அவங்களோட கற்பின் சிறப்புனால அந்த மும்மூர்த்திகளும் கீழே உட்காந்து அவங்க இலையில் கை நினைக்கிறப்போ அவங்க சிறு குழந்தைகளை மாறி அங்கே தவழ்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அனுசை வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த 3 குழந்தைகளையும் எடுத்துகிட்டு தாளாட்டி சீராட்டி அவங்க பால்கள் கொடுத்து அவங்க வந்து ரொம்ப அரவணைப்பாக அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. என்னடா இது, மும்மூர்த்திகள் வந்து முனிவர்கள் வேடத்தில் அனுசையை பரிசோதனை பண்ணுறதுக்காக போனாங்களே, போனவங்க இன்னும் வரலையேன்னு சொல்லி நாரத முனிவர் அங்கே யோசிச்சுட்டு இருக்காரு. போனவங்களுக்கு ஒரு வேளை ஏதோ பிரச்சனையாயிடுச்சோ, அதனால தான் அவங்க இன்னும் வராமல் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவர் தயக்கத்தோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா மறைஞ்சி அந்த ஆசிரமத்தில் ஒரு பக்கமாக இருந்து அவர் பார்க்குறாங்க, என்னடா நடக்குது, மும்மூர்த்திகள் எங்கே போனாங்கன்னு.
உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த மும்மூர்த்திகளும் சின்ன குழந்தைகளும் அங்கே தவழ்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நாரத முனிவருக்கு தலையும் புரியல காலும் புரியல. ஆஹா, மும்மூர்த்திகள் ஏதோ விசித்திரமான ஒரு பரீட்சை பண்ணியிருக்காங்க போல. அனுஷை வந்து அவங்களோட கற்பின் சிறப்புனாலையும் அவங்களோட கற்பின் சக்தியாலையும் இந்த மும்மூர்த்திகளை குழந்தையாக்கிட்டாங்க. இந்த மும்மூர்த்திகள் இப்படி குழந்தைய அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா நான் முப்பெருந்தேவியர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி குழம்பி போன நாரத முனிவர் வந்து தலதெறிக்க நேராக தேவலோகத்துக்கு ஓடுறாரு. இப்படி தலதெறிக்க ஓடி வந்த நாரத முனிவர் பார்த்தோன்னே முப்பெருந்தேவியர்களும் என்ன ஆச்சு, நான் சொன்ன மாதிரியே அந்த அனுஷை வந்து கற்பில் சிறந்தவை இல்லை அப்படிங்கிறத இவங்க பரீட்சை பண்ணி நிரூபிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சிரிப்பாக கேட்குறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாரு, ஐயோ அது கிடையாது, மும்மூர்த்திகளுக்கு ஆபத்து ஏற்பட்டுருச்சு, நீங்கள் தான் வேகமாக வரணும், வந்து உங்களோட கணவரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் கதறாரு. இதை கேட்ட உடனே அந்த முப்பெருந்தேவியர்களுக்கும் மூஞ்செல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. அப்படி என்னடா மும்மூர்த்திகளுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நாரத முனிவரோட நேராக வேகமாக பூலோகத்துக்கு வராங்க. வந்து அத்திரி மகரிஷியோட ஆசிரமத்தில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா தன்னோட கணவர் எல்லாமே சின்ன சின்ன கை குழந்தைகளா அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. முப்பெருந்தேவியர்களும் பார்த்த அனுஷை வந்து ரொம்ப பணிவாக அந்த 3 பேரையும் வணங்கி, வாங்க நீங்கள் வந்து என் ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்னா நான் மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுஷை சொல்கிறாங்க. அந்த முப்பெருந்தேவியர்களும் கண்ணில் வந்து கலக்கத்தோட அவங்க சொல்கிறாங்க, அம்மா உங்களோட கற்பை வந்து நாங்கள் பரிசோதனை பண்ணது தப்பு தான், உங்களை பரீட்சை பண்ணியிருக்கக்கூடாது, அதுக்காக நீங்கள் மும்மூர்த்திகள் இப்படி கை குழந்தைய மாற்றி வைக்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயம், அப்படி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அனுஷை சொன்னாங்க, இவங்க வந்து ஒரு 3 முனிவர்களாக வந்தாங்க, வந்து எனக்கு வந்து பிறந்த மேனியாக உணவு பரிமாறணும் சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து ஒரு பிறந்த மேனியா ஒரு பெண் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து காட்சி கொடுக்கணும்னு நான் மனசில் நினச்சேன். அப்போ கணவருக்கு, அதுக்கப்புறம் தன்னோட மார்பகத்தில் பால் ஊட்டுறதுக்கு பிள்ளைக்காக அவங்க வந்து காட்சி கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதனால் என்னோட கணவரை நான் மனசில் நினச்சிக்கிட்டு வந்திருக்கிற 3 பேரும் குழந்தைகளாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அவங்க 3 பேரும் குழந்தைகளாக மாறிட்டாங்க. அவங்க 3 பேருக்கும் நான் பால் ஊட்டி உணவு பரிமாறி அவங்கள வந்து சந்தோஷமாக இங்கே வச்சுருக்கேன். அதனால் இவங்க 3 பேரும் என்னோட குழந்தையாயிட்டாங்க. நான் வந்து இந்த 3 பேரெல்லாம் அனுப்பிவிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முப்பெருந்தேவியர்களும், ஐயையோ நம்ம வந்து கற்புக்கரசியோட மோதுறது தப்பு தான், இதைத்தான் வந்து அவங்க ஆரம்பத்திலே சொன்னாங்க போல, நம்ம தான் கேட்காம பிடிவாதமாக இவங்களை வந்து நம்ம சோதிச்சு ஆகணும்னு சொல்லி நம்ம இவங்களை அனுப்பி வச்சோம், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ரொம்ப கலக்கத்தோட அனுஷைகிட்ட வேண்டி கேட்குறாங்க. இல்லை நீ இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மும்மூர்த்திகளால் அவங்களோட தொழிலை பார்க்க முடியாது, அதனால உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும், அதனால இந்த 3 பேரையும் நீ வந்து திரும்ப சுய உருவம் கொண்டு எங்களோட அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அனுஷையும் வந்து, சரி நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க அப்படிங்கிறனால இந்த 3 குழந்தைகளையும் நான் வந்து மும்மூர்த்திகளை மாற்றி கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் 3 பேரை சேர்ந்து எனக்கு ஒரு வரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்லைங்க, என்ன வரம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. அனுஷையும் தன் கணவரை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு கையில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த 3 குழந்தை மேலே அத்திரி மகரிஷி மனசில் நினச்சிட்டு அத்திரி மகரிஷி பேரை சொல்லிட்டு தண்ணி தெளிக்கிறாங்க. அந்த தண்ணி பட்ட உடனே அந்த 3 குழந்தைகளும் மும்மூர்த்திகளாக சுய உருவம் எடுத்து அவங்க வராங்க. வந்த உடனே அவங்க அனுஷையை பார்த்து வணங்குறாங்க. வணங்கிட்டு, அம்மா நீ தான் வந்து இந்த பிரபஞ்சத்திலே மிக சிறந்த கற்புக்கரசி, உங்களோட கற்புக்கு இணையானவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க போற்றி புகழ்றாங்க. இதை கேட்ட உடனே பணிவா அனுஷை வந்து எனக்கு ஒரு வரம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி அந்த மும்மூர்த்திகளும் கேட்குறாங்க. அப்போ அனுஷை சொல்கிறாங்க, 3 பேரும் வந்து தெரிஞ்சோ தெரியாமலே என்ன சோதனை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டீங்க. நீங்கள் சோதனை பண்ணதுனால உங்கள் 3 பேரையும் நான் வந்து என்னோட மகன்களாக நினச்சி உங்களை குழந்தைய மாற்றி நான் வளர்த்துட்டு இருந்தேன். அதனால் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் 3 பேர் அம்சத்தோட எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அங்கே இருந்த மும்மூர்த்திகளை வந்து நாங்கள் தந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைகிறாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ண மாதிரியே அந்த இடத்துல 3 பேர் அம்சம் பொருந்திய ஒரு குழந்தை வந்து இருந்துச்சு. அந்த குழந்தை தான் வந்து தத்தாத்ரேயர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மகரிஷியாக இருந்தார். இந்த குழந்தையை பார்த்த உடனே அனுஷைக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. ஏன்னா விஷ்ணுவோட அம்சத்தையும் சிவனோட அம்சத்தையும் பிரம்மனோட அம்சத்தையும் 3ஐயும் ஒன்றா பொருந்திய ஒரு குழந்தையாக இருந்துச்சு. இந்த குழந்தைக்கு வந்து தத்தாத்ரேயர் அப்படின்ற பேர் வச்சாங்க. இந்த குழந்தையை வந்து அத்திரி மகரிஷியும் அனுஷையும் சேர்ந்து ரொம்ப பாசமாக வளர்த்தாங்க. இந்த குழந்தை தான் பூலோகத்தில் முதல் அவதரித்த சத்குருவாகவும் இருந்தார். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் புத்தகம் மூலியமாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கான புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.